மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற முயன்ற மதுரை ஆதீனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இது தொடர்பாக பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். கற்பகம் மதுரை ஆதீனம் இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கும் அதே போல திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் செல்வதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை மீது பாஜகவினர் ஏற முயன்றதாக பாஜக சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது மதுரை ஆதீனமும் காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரது மடத்திலேயே அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த சம்பவத்தை அறிந்த பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் பலரும் மதுரை தெற்காமணி மூல வீதியில் அமைந்திருக்கக்கூடிய மதுரை ஆதீன மடத்திற்கு அவர் சென்று என்ன நடந்தது என்பதை விசாரித்து கேட்டனர். அதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்ட தெற்காவணி மூல வீதியில் இருக்கக்கூடிய ஆதீன மடத்தின் முன்பே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மதுரை விளக்குத்தூண் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினரிடம் நாங்கள் அவரை கைது செய்யவில்லை, தடுத்து நிறுத்தினோம், பாதுகாப்பு கருதி தற்போது அவரை மடத்திலேயே வைத்திருந்ததாகவும் கூறியதன் பேரில் தற்போது பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து வழிபாடு நடத்துவதற்கு ஆதீனத்திற்கு தடை இல்லை என்றும் அவர் எங்குனாலும் செல்லலாம், தங்களுடைய வழிபாடுகளுக்கு தடை விதிக்க கூடாது என்று காவல்துறையினரிடம் பாஜகவினர் கூறியதன் பேரில் இந்த போராட்டமானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி அருண்.